நாங்கள் கடந்து வந்த பாதை, அரசியல் பாதை மிகவும் கரடுமுரடான பாதை. என் மீது பல்வேறு விமர்சனங்கள், என் மீது பல்வேறு கணைகள் வீசப்பட்டாலும் அத்தனைக்கும் பதில் சொல்லக்கூடிய இடத்தில் இருந்தவர் என்னுடைய மனைவி. இப்படி அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும். சர்வதேச மகளிர் தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் பார்க் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மகளிர் தின விழா ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் மாநகராட்சியில் பணிபுரியும் அலுவலர்கள், அதிகாரிகள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் என பெண்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாநகராட்சி ஆணையாளர் பவன்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார், துணை மேயர் பாலசுப்பிரமணியம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பெண்களின் சிறப்புகளைப் பற்றி மாநகராட்சி மேயர் போற்றி பேசினார். இதனைத் தொடர்ந்து பணியாளர்கள் அனைவரும் ஒரு சேர கேக் வெட்டி ஒருவருக்கொருவர் ஊட்டி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மகளிருக்கு மாநகராட்சி மேயர் உள்ளிட்டோர் பரிசுகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். அன்பிற்குரியவர்களே, உங்களிடத்திலே நான் சொல்வதில் எனக்கு ஒன்றும் ஒரு குடும்பமாக இன்றைக்கு நான் உங்களிடத்திலே இன்று பேசிக் கொண்டிருக்கின்றேன். இன்றைக்கு திருப்பூர் மாநகராட்சியுடைய மேயராக மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களும் திருப்பூர் மாநகராட்சியுடைய மக்களும் இன்றைக்கு அந்த வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் கடந்து வந்த பாதை, அரசியல் பாதை மிகவும் கரடுமுரடான பாதை. ஏறத்தாழ ஒரு 20 ஆண்டு காலம் அரசியல் பயணத்தில் சந்தித்த சோதனைகளும், வருஷா நீங்க கவலைப்பட வேண்டாம், சந்தித்த சோதனைகளும் சந்தித்த வேதனைகளும் ஏராளம். எப்பொழுதெல்லாம் இன்னும் நான் 3 தேர்தல்களில் தோல்வியை சந்தித்தவன். 2009 தேர்தலில் தோல்வி, 2011 தோல்வி, 2014 தோல்வி, அப்ப ஏறத்தாழ 15 சட்டமன்ற தேர்தல்களில் தோல்வி. இப்படி தோல்வியை சந்தித்து துவண்ட போதெல்லாம் எனக்கு ஊன்றுகோலாக இருந்து என்னை உற்சாகப்படுத்தியவர்கள் என்னுடைய தாய். அனைத்து நேரங்களிலும் எனக்கு உறுதுணையாக இருந்தவர் என்னுடைய அக்கா. எந்த சூழ்நிலையிலும் என்னை விட்டுக் கொடுக்காமல், என் மீது பல்வேறு விமர்சனங்கள், என் மீது பல்வேறு கணைகள் வீசப்பட்டாலும் அத்தனைக்கும் பதில் சொல்லக்கூடிய இடத்தில் இருந்தவர் என்னுடைய மனைவி. இப்படி ஒவ்வொருடைய ஆணின் வெற்றிக்கும் உறுதியாக சொல்ல முடியும், அந்த பெண்ணினம் இல்லை என்று சொன்னால் அந்த ஆணால் சரித்திரம் படைக்க முடியாது. ஆனால் பெண்ணுடைய பெருமைகளை பேசிக்கொண்டே சொல்லணும்னா இன்னும் காலத்தின் அருமை எழுதி. அதனால அன்பிற்குரிய தாய்மார்களே, இந்த நாள் மட்டுமல்ல, எந்த நாளும் அது உங்களுக்குரிய நாள். உங்களுக்காக பெண்ணினத்தை போற்றுவோம். பெண்களுடைய உரிமைகள், அது வருஷாவுடைய குரல் தான் மறுபடியும் மீண்டும். அதனால வேதனைப்பட வேண்டாம். இன்னும் நீங்க பேசுகின்ற பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் பெருமைக்குரியவர்கள், ஒவ்வொருவரும் சாதனையாளர்கள். அந்த எண்ணம் உங்களிடத்தில் இருக்க வேண்டும். கல்பனா சாவ்லா பற்றி பேசினாங்க துர்கா மேடம், துர்காதேவி மேடம் கல்பனா சாவ்லாவுடைய பெருமையை பேசுங்க. இன்னும் ஆசிரியை ரொம்ப அற்புதமா சொன்னாங்க, விண்ணுக்கும் செல்வோம், விவசாயம் செய்வோம், அடுப்பு மூதுவோம். அதனால அவருடைய சாதனைகள் இப்படி அனைத்து துறைகளிலும் இன்னைக்கு ஏன் மேடம் ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க, உங்களால முடியாதா மேடம்? எந்த இன்னைக்கு ஒரு மாநகராட்சியுடைய அலுவலராக பொறுப்பேற்றிருக்கிறார்கள், அந்த கடமையை இன்றைக்கு சரிவர செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு பெண்ணுக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது அவர்களும் அவர்களால் சாதனைகளை படைக்கக்கூடியவர்கள் தான். உடல் அளவில் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்.